ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பபி சேனல். சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் போயிருந்தேன் கடைக்கு. மெயினாக ஒரு திங்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இதோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எண்டில் நான் வந்து சொல்கிறேன். நல்ல குழிக்கரண்டி 3 கரண்டி வாங்கியிருக்கேன். சாம்பாருக்கு, அப்புறம் சட்னி எடுத்து ஊற்றுறதுக்கு. பேக்கெட் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் கரண்டி ஒரே மாதிரி இருந்தால் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த 3 கரண்டி வாங்கியிருக்கேன். ரேட் ரொம்ப சீப் ரேட்டு தான். எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள், வீடியோ எண்டில் சொல்கிறேன். தக்காளி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எனக்கு கிலோ 12 ரூபா தான் இருந்தது. 12 ரூபாய்க்கு வந்து நான் வந்து ரொம்ப நாட்டு தக்காளியாக பழுத்ததாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கே போனாலும் இதை விட மாட்டோம், நம்ம ஃப்ரீயாக தான். ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை நம்ம ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை நமக்கு தேவைப்படும் எப்பயுமே. அப்புறம் இது வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் பேக் பண்ணுறதுனால கட்லரி ஐட்டம்ஸ் கேட்குறாங்க. ஸ்பூனு, அப்புறம் இந்த குச்சி ஸ்பூன், இதெல்லாமே கம்பல்சரி. டிஷ்யூ ஆல்ரெடி இருக்குது. ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 98 ருபீஸில் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோ 20 ரூபான்னு இருந்தது வெங்காயம். இதுவும் வந்து ஒரு 1.5 கிலோ இருக்கும். வாங்கிட்டு வந்தேன். சீப்பாக தான் இருந்தது. மார்க்கெட்லேயும் ரோட்லேயும் அவ்வளோதான் விற்கிது. பட் அங்கே இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்து எடுக்கலான்ட்டு. அப்புறம் பூண்டு ஃப்ரெண்ட்ஸ், பொடி பூண்டு தான். பூண்டு தோசைலாம் ஐடியா வச்சுருக்கேன். 96 ரூபா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு. ஸோ இந்த பூண்டு வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். பூண்டு நமக்கு ரொம்ப தேவைப்படுது. வெளியில் மார்க்கெட்லேயும் அதிகமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் சீப்பாக தெரிஞ்சுது, அதனால் பொடி பூண்டு தான் இதை வாங்கிட்டு வந்தேன். சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், மலிவாக கிடைக்கிது அங்கேயும். இது வந்து கிலோ 78 ரூபான்னு இருந்தது. ஸோ இந்த வெங்காயமும் வாங்கிட்டு வந்தேன். வடகம், எனக்கு வடகம் ரொம்ப பிடிக்கும். வடகம் போட முடியல. ஸோ அதனால் வடகம் பேக்கெட் மட்டும் 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். 6 ரூபா ஒரு பேக்கெட், 6 ரூபா. 2 பேக்கெட் வடகம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வழக்கமாக டிமார்ட்டில் வாங்கிட்டேன் 1 கிலோ. தீர்ந்துருச்சு, அங்கே போனதுனால சரணால இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 94 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதுதான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபரில் சில பொடியெலாம் போட்டிருந்தான். அந்த பொடி பேக்கெட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பெப்பர் பொடி, சீரக பொடி, அப்படி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆமாம், தனியா பொடி, சில்லி மிளகாத்தூள், இதெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம ஷாப்பிங்கு. ஸோ இந்த கரண்டி விலை எவ்வளோன்னு சொல்லலைல்ல, கெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.